வணக்கம் மக்களே, இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் அபிஷேக் ரமேஷ். நிகழ்ச்சியை தொடங்கலாம். நேற்று இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். ஆனால் சார் நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸான நியூஸே சொல்கிறீங்க சார். முன்னாடிலாம் ஜாலியான நியூஸ் சொல்வீங்க, எனக்கு ஜாலியான நியூஸ் வேணும் அப்படிங்கிறார். நான் என்ன தப்புண்ணேன்? நான் என்ன சொல்கிறது, எனக்கும் ஆசை தான். மக்கள்லாம் வந்து டைனோசர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பிரதமர் மோடி வந்து ராமநவமியை கொண்டாடுறதுக்காக மூணுக்கு போயிருக்காரு இப்படிலாம் சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். பட் என்ன பண்ண முடியும், ஒரே மாதிரியான செய்திகள் தான் தொடர்ந்து நம்ம நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. நேற்றுக்கு நம்ம அவ்வளோ பேசணும், இங்கே ஒரு போராட்டம் அங்கே ஒரு போராட்டம் அப்படி இப்படின்லாம். பட் இன்றைக்கும் திரும்ப அதே தான். ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் ஒரு பக்கம் போராடுறாங்க. அதாவது தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்க வச்ச கோரிக்கைகள்லாம் வந்து ஒரு சுமூகமான தீர்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி மறுபடியும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது இதை வந்து முன்கூட்டியே அவங்க வந்து அறிவிச்சதுனால பாதுகாப்பு படையினர் வந்து முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்காங்க. அதாவது இவங்க தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணியாக வரதா பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம போலீஸார் வந்து பாரிஸ்லேயே போயிட்டு அவங்கள மடக்கி பிடிச்சி லாக் பண்ணி வலுக்கட்டாயமாக கைது பண்ணி வேனில் ஏற்றி திருமண மண்டபத்தில் அடைச்சி வச்சுட்டாங்க. இதே கதை தான் அங்கே எக்மோரில் ஆசிரியர்களுக்கும் இதே கதை தான், இதே கூத்து தான். கவலைப்படாதீங்க, 6 மணிக்கு வெளியில் விட்டுருவாங்க. அதனால் தினமும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குது. அதாவது ஒரே செய்தியை சொல்கிற எனக்கும் கேட்குற உங்களுக்குமே இவ்வளோ அலுப்பாக இருக்கே, அப்போ களத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதனால் கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இது. நம்ம ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுறோம். பட் எனக்கு புரியுது, உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது. இது பற்றி பேசும்போதே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு சினிமாவில் வந்து ஒரு வசனம் வரும், இந்த மாதிரி ஒரு நாள் நியூஸ் பேப்பர் படிச்சு பாடுறா அப்போ தெரியும் உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு கதாபாத்திரம் ஒரு வசனம் சொல்லும். அதை நான் சொல்கிறேன் கேளுங்களேன். என்னென்னா, இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்குது, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்குது, பைக் திருட்டு, பேங்க் திருட்டு, நகை திருட்டு, இந்த ஹீரோயினா அந்த ஹீரோ லவ் பண்ணுறது, அந்த ஹீரோ வேற ஒரு நடிகை லவ் பண்ணுறது, அந்த நடிகை வேற ஒரு டேரக்டர் வச்சிருக்கிறது, இது பத்தாதுன்னு சாமியார் மடத்தில் நடிகை மடியில் சாமியார், அது பத்தாதுன்னு சின்ன பசங்க கொலை பண்ணுறானுங்க, தற்கொலை பண்ணுறானுங்க, 12th ஃபெயில்னா தற்கொலை, டிகிரி ஃபெயில்னா தற்கொலை, வேலை கிடைக்கலனா தற்கொலை, லவ் ஃபெயிலியர்னா தற்கொலை, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை கிடைக்கலனா தற்கொலை, பொண்ணு கிடைக்கலனா தற்கொலை, ஒருவேளை இதெல்லாம் மீறி கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை கிடைச்சா டைவர்ஸ், பொண்ணு கிடைச்சா டைவர்ஸ், தும்னா டைவர்ஸ், இருமுனா டைவர்ஸ், கொரட்டை விட்டா கூட டைவர்ஸ். இது போக ஒரு பக்கம் மாமியார் மருமகளை எரிக்கிறது, மருமக மாமியால எரிக்கிறது, மாமா மச்சானை வெட்டுறது, மச்சா மாமனை வெட்டுறது, பிடிச்ச பொண்ணு மூஞ்சில ஆசிட் அடிக்கிறது. இதுதானே மச்சான் நம்ம நாட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம். இது கிட்டத்தட்ட மோரார்லஸ் இது உண்மைதானே. பட் இருந்தாலும் நான் என்னைக்குமே உங்களுக்காக சுவாரஸ்யமான வித்தியாசமான செய்திகளை வழங்குவதற்கு என்னைக்குமே நான் வந்து முயற்சி பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஒரு லைட் ஹார்ட்டடான நியூஸ் உங்களுக்காக வச்சிருக்கேன், சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு சீரியஸான முக்கியமான அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். என்ன அப்படின்னா, தாய்லாந்து கம்போடியாவுக்கு இடையே ஒரு போர் ஒன்று போயிட்டு இருக்கு. இந்த போர் வந்து 16 நாட்களாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதா சொல்றாங்க. இது வரைக்கும் 82 பேர் உயிரிழந்ததா சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கம்போடியாவில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான மகா விஷ்ணு சிலையை தாய்லாந்துக்காரங்க இடிச்சு தரமட்டமாக்கிறாங்க. இதை பற்றி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன் இதை பற்றி யாரும் எந்த பேச மாட்டேங்கிறாங்க, எந்த நியூஸ் சேனலும் இந்த நியூஸை கேரி பண்ண மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் எல்லாருமே மௌனமாக தான் இருக்காங்க. தாய்லாந்து ராணுவமும் மௌனமாக தான் இருக்காங்க. ட்ரம்ப் இதில் தலையிடணும்னு சொல்கிறாங்க. இந்தியாவும் யுனெஸ்கோவும் சேர்ந்து இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு சிலை விவகாரத்தினால ஏசியாலே கூட போர் வெடிக்க வாய்ப்பு இருக்குன்னுலாம் பயமுறுத்துறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது என்னன்னே தெரியல. அதாவது 2014 கட்டப்பட்ட இந்த மகா பிரம்மாண்டமான இந்த விஷ்ணு சிலை வந்து இந்து மதத்தினருக்கும் பௌத்த மதத்தினருக்கும் ஒரு புனித சின்னமாக இருந்திருக்கு. அதாவது கம்போடியா நாடு வந்து இப்போ லிட்டரலி கதறிட்டு இருக்காங்க, எங்களுடைய கலாச்சாரத்து மீதான தாக்குதல் இது, இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம், இதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு சாயந்தரம் இப்போ வந்து அப்டேட் என்னன்னா, கம்போடியா நாடும் தாய்லாந்து நாடும் வந்து தற்காலிகமாக இந்த போரை வந்து நிறுத்திக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னமும் இந்த சிலை விவகாரத்தை பற்றி இன்னும் யாரும் பேசலை. ஸோ அந்த வீடியோ நீங்களே பாருங்களேன். ஜனவரி 26 முதல் செல்போனுக்கு தடை. ஷாக்க குறை. அதாவது ராஜஸ்தான் ஜோலார் மாவட்டத்தில் 15 கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கேமரா வச்ச செல்போன் யூஸ் பண்ணுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதாவது இவங்க பட்டன் ஃபோன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாமா, ஆனால் அதுவும் வந்து வீட்டுக்குள்ளே மட்டும்தான் அந்த பட்டன் ஃபோனை யூஸ் பண்ணணுமா. வெளியில் எங்கே போனாலும் அந்த பட்டன் ஃபோனை கூட எடுத்துகிட்டு போகக்கூடாதான். உதாரணத்துக்கு இந்த பக்கத்து வீட்டுக்கு போனால் கூட இந்த பட்டன் ஃபோனை எடுத்துகிட்டு போகக்கூடாதான். இது நான் சொல்லுங்க, அதாவது இது ரொம்ப தெளிவாக அந்த செய்தி குறிப்பிலே இருக்குது. அதை தான் நான் வந்து சொல்கிறேன். அதாவது பக்கத்து வீட்டுக்கு போனால் கூட பட்டன் ஃபோனை எடுத்து போகக்கூடாதா, அது வந்து வீட்டு பொருள் மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சு தான் யூஸ் பண்ணிக்கணுமா. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஊர் பஞ்சாயத்தை சேர்ந்து இந்த மாதிரி ஒரு தடை ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இதை மாதிரியே உத்தரப்பிரதேஷ்லேயும் ஒரு தடை. அது என்ன அப்படின்னா, இந்த மாணவ மாணவிகள் சிறுவர் சிறுமிகள் வந்து யாரும் செல்ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது இனிமே அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பஞ்சாயத்து ஒன்று கூடி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. கூடுதலாக இன்னொன்று என்னென்னா, இந்த வயசுக்கு வந்த சிறுவர் சிறுமிகள் யாரும் இந்த ஷார்ட்ஸ் 3/4 போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை ஒன்று விதிச்சிருக்காங்க. இதுக்கிடையே இந்த செய்தியெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம நெட்டிசன்கள் இந்த சமூக வலைதளங்களில் வெவ்வேறு விமர்சனங்களையும் கருத்துக்களையும் பதிவிட்டு ஒரே வேடிக்கையாக இருக்குது. என்னென்னா, ஒரு கும்பல் என்ன சொல்லுதுன்னா, ஆஹா
பிரமாதம், இதை மாதிரி சட்டங்கள் நம்ம தமிழகத்துக்கும் கொண்டு வாங்க ப்ளீஸ், நம்ம தமிழகம் வந்து இன்னும் முன்னேறிடும். இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து இந்த சமூக வலைதளங்கள்லாம் வந்து ஒரு ஆபாச கிடங்கா கிடக்கு, இந்த சட்டம் வந்துச்சுன்னா அப்படின்னா இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் வராது, இந்த நம்ம தமிழகமே சீராயிடும் அப்படின்னு ஒரு கும்பல் சொல்லுது. இன்னொரு கும்பல் வந்து வழக்கம் போல் வந்து அதே பெண்களுக்கு மட்டும் செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, பெண்கள் யூஸ் பண்ணக்கூடாது, ஆண்களும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் சொல்லுது. ஸோ இது மாதிரியான வெவ்வேறு கருத்துக்களை மக்கள் பதிவிட்டு வராங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவல். இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் இதில் உங்கள் பேர் வந்துருச்சான்னு பார்த்தீங்களா? பார்க்கலன்னா உடனடியாக போய் பாருங்கள். ஏன்னா உங்கள் பேர் ஒருவேளை வரலை அப்படின்னா நீங்கள் திரும்ப ஃபார்ம் கொடுத்து சப்மிட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்னு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கும் நாளைக்கும் சிறப்பு முகாம் நடைபெறுது எல்லா வாக்குச்சாவடிகளிலும். ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க, போய் என்னென்னு பாருங்கள். ஒருவேளை உங்கள் பேரை ஏதாச்சும் நீக்கணும், சேர்க்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு உங்கள் பிஎல்ஓ கிட்ட விசாரிச்சு அந்த வேலையை போயிட்டு நீங்கள் முடிங்க. அது என்னென்னு பாருங்கள். ஸோ நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குமுதத்தின் இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சி. நான் உங்கள் அபிஷேக் ரமேஷ்.